ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோவா. ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டில் கோவாவில் முக்கியமான பிளேஸ்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த் கோவாவில் உள்ள இம்பார்ட்டண்ட் பீச்சஸ், அப்புறம் நைட் கிளப்ஸ். நார்த் கோவாவில் எல்லா பீச்சஸும் ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற பீச் சிங்கோரியம் பீச். சிங்கோரியம் பீச்சுக்கு அப்புறம் கண்டோலிம் பீச், அப்புறம் கலாங்குட் பீச், தென் பாகா பீச், அதுக்கப்புறம் வஹோத்தார் அண்ட் அஞ்சுனா பீச். இதெல்லாம் நார்த் கோவாவில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பீச்சஸ். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பீச் சிங்கோரியம் பீச். இங்கே அகுடா ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட் நம்ம பார்க்கலாம். அதை தவிர சன்ரைஸ் சன்செட் இங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை தவிர சீனரிக்கான பீச் அப்படின்னா இந்த சிங்கோரியம் பீச்சை நம்ம சொல்லலாம். இங்கே நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அட்வென்ச்சர்ஸ் இது எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல் இந்த பீச்சோட தான் இருக்குது. ஸோ அந்த தாஜ் ஹோட்டல் நல்ல வியூவில் இருக்குது சீனரிக்கு. கிராண்ட் ஐலாண்ட் போகிறவங்களுக்கு இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இதை தவிர ஸ்நார்க்கலிங், ஸ்கூபா டைவிங் போகிறவங்களுக்கும் இங்கேருந்து ஃபெசிலிட்டி இருக்குது. ஜென்ரலாக கோவா பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கோவாங்கிறது பேச்சுலர்ஸ் மட்டும்தான் போகிற இடம், கிளப்பிங் பாயிண்ட் உள்ள இடம். ஸோ அதனால் ஃபேமிலிக்கு அது சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஃபேமிலியாகவும் நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான நிறைய பிளேசஸ் அங்கே இருக்குது. பீச்சஸ் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம போன எபிசோடில் பார்த்துருக்கோம். ஸோ அந்தமாரி நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் போன சமயத்தில் ஒரு ஹிந்தி பட ஷூட்டிங் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த ஷூட்டிங் தான். ஸோ இதுமாரி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் மட்டும் இல்லாமல் நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் கோவா இருக்குது. கோவாவில் நிறைய பீச்சஸில் ஏதாவது சீரியல் ஷூட்டிங்கோ இல்லை சினிமா ஷூட்டிங்கோ கண்டினியூவாக இங்கே நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் நிறைய பேர் ஜெல்லி ஃபிஷ் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நாங்கள் போன சமயத்தில் நிறைய ஜெல்லி ஃபிஷ் பீச் ஓரத்தில் இறந்து கிடந்தது. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிற அந்த ஜெல்லி ஃபிஷ். நாங்கள் சிங்கோரியம் பீச் பார்த்துட்டு அங்கேருந்து போட்டில் நடு கடலுக்கு கூட்டு போவாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஸ்நார்க்லிங் பண்ணுறவங்க பண்ணலாம், ஸ்கூபா டைவிங் போகிறவங்க போகலாம். ஸோ அந்த சீ ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே டால்ஃபின் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது, டால்ஃபின் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்விம் பண்ணுறவங்க ஸ்விம் பண்ணலாம். நடுவில் ஒரு கடலில் இறக்கி விட்டு இதுமாரி ஸ்விம் பண்ண விட்ருவாங்க. அதை தவிர ஸ்நார்க்லிங்கும் இங்கே இருக்குது. ஸோ இதை தவிர உங்களுக்கு ஸ்கூபா டைவிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆழ்கடலுக்கு போய் மீன்கள்லாம் நம்ம பார்க்கலாம். சிங்கோரியம் பீச்சுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கண்டோலிம் பீச். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பீச்சு. ஃபாரினர்ஸு மேக்ஸிமம் இந்த பீச்சில் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மந்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது இது இந்தியா மாதிரியே இருக்காது, ஃபாரினில் உள்ள ஒரு சிட்டி மாதிரியே இது இருக்கும். நீங்கள் கோவாவுக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க, எங்கே தங்குறது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் நீங்கள் கண்டோலிமில் ரூம் எடுத்து தங்கலாம். கண்டோலிமில் ரூம் பார்த்திங்கன்னா நார்மல் டேஸில் 1500 ருபீஸ்லேருந்தே நல்ல ஹோட்டல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சீசன் டைம் போனீங்கன்னா இது டபுள் ஆகிடும். 2500 3000க்கு மேலே தான் நல்ல ரூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டோலிமில் ரூம் எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இங்கேருந்து அக்சசபிள் வந்து எல்லா ஏரியாவுக்கும் நிறையா இருக்குது. அதாவது கோவாவோட கேபிட்டல் பனாஜிக்கு இங்கேருந்து பக்கம்தான், இது ஒரு சென்ட்ரு பாயிண்ட் மாதிரி. ஸோ அங்கே நீங்கள் போகலாம். அதை தவிர இங்கேருந்து கலாங்குட் பீச், பாகா பீச் இந்தமாரி இடத்துக்கும் வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. பொதுவாக நீங்கள் கோவா வந்தீங்கன்னா பஸ்ஸில் போகிறதுங்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா பஸ் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. டூ வீலர் நிறையா ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டூ வீலர் எடுத்துக்கலாம். டூ வீலர் எடுத்துகிட்டு ஹோண்டா ஆக்டிவா தான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லோரும் ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. பெர் டே வந்து சீசன் டைமை பொறுத்து, சீசன் டைம்னால் நம்ம 300 ருபீஸ்லேருந்து 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க பெர் டே. ஆர்டினரி டேஸ்லனா உங்களுக்கு 200 to 300 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கோவாவில் நீங்கள் டூ வீலரில் கோவாவை சுற்றி வர்றதுங்கிறது உண்மையிலே என்ஜாயபிளான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, கோவாவில் நிறைய பிளேசஸ் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டூ வீலர்னால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிராஃபிக் ஜாஸ்தி இருக்காது. நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார் ஏதாவது அங்கே ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கேர் பண்ணிக்கிங்க. கண்டோலிம் பீச் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம போகலாம் அப்படின்னா அது வந்து கலாங்குட் பீச். கலாங்குட் பீச் பார்த்திங்கன்னா நார்த் கோவாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பீச் இது. ஸோ இங்கே எப்போயுமே ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ இங்கே நிறைய இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஸோ இது பார்க்கும்போது நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம எப்படி ஃபாரினர்ஸ் அதிகமாக பார்க்கக்கூடிய இடம் கண்டோலிம் பீச்சுன்னு நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி கண்டோலிம் பீச்சுக்கு அடுத்ததாக நம்ம ஃபாரினர்ஸ் அதிகப்படியாக பார்க்கக்கூடிய இடம் பாகா பீச். இந்த பாகா பீச்சுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சீனரிக்கான ஒரு பீச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு கிளப்பிங் டெஸ்டினேஷன். கிளப்பிங், பார்ட்டிங் இதெல்லாம் வந்து இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்ருக்கும். ஸோ பாகா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தும் பாகாவிலேருந்தும் நிறைய ஏரியாவுக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட் சர்வீசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டூ வீலரில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரெச் வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சிங்கோரியம் பீச், அப்புறம் கண்டோலிம் பீச், கலாங்குட், பாகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வகோட்டர், அஞ்சுனாலாம் போகலாம். பட் அது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. அது எனக்கு பாகா வரைக்கும் தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நைட் பார்ட்டிஸு. கோவாவில் நைட் டைம் வந்து இப்படி தான் இருக்கும். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா கோவா ரொம்ப களை கட்டிடும். ஸோ அதுக்கு மேலே தான் கோவாவோட ரியல் லைஃபே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். கோவாவில் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சீசன் டைமில் நவம்பர், டிசம்பர், ஜனவரிலலாம் நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இங்கே இருப்பாங்க. நீங்கள் அந்த டயத்தில் டூர் போனீங்கன்னா நீங்கள் கோவாவில் உள்ள எல்லா இடத்துலையுமே ஈவினிங் பார்ட்டிஸ் இருக்கும். ஃபுல் சாங்ஸு எல்லாமே ஃபுல்லாக கச்சேரி இது எல்லாமே பண்ணுவாங்க அங்கே ஃபுல்லாக. அதாவது கையில் பணம் இருந்தால் போதும், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெஸ்டினேஷன் தான் கோவா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கலாங்குட் பீச். இது கலாங்குட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நைட் பார்ட்டிஸ் இருக்குது, கிளப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு இடமுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைவ் மியூசிக் இருக்கும். ஸோ அதை தவிர ஃபுட்டு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா லைவாகவே இருக்கும். அதை நமக்கு இது பண்ணி நமக்கு முன்னாடி குக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபாரினர்ஸு நம்ம இந்தியன்ஸை விட ஃபாரினர்ஸ் தான் வந்து 100% என்ஜாய் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கோவாவில் இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. நம்ம ஆளுங்களை விட ஃபாரினர்ஸ் தான் நீங்கள் அங்கே ஜாஸ்தி பார்க்கலாம்.